ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன செய்யலான்ட்டுங்க, நெடக்கலை வேக வைக்கிறேங்க இந்த குண்டாவில். இது பிரியாணி போடுறதுக்கு இந்த குண்டா வாங்கிட்டு வர சொன்னேன். அப்புறம் எங்கள் பொண்ணு வாங்கிட்டு வந்தது. நெடக்கலை போடலான்ட்டு நெடக்கலை வேக வைக்கலான்னு வேக வச்சிட்ருக்குறேங்க. ஃபஸ்ட்டு நெடக்கலை வேக வச்சுக்கலாம். அப்புறம் காளான் பிரியாணி போடலாம். காளான் இருந்துச்சு. சரி, காளான் பிரியாணி இன்றைக்கி போடலாம், இன்னொரு நாளைக்கு மட்டனோ சிக்கனோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இருக்கிறத வச்சு செய்யலான்ட்டு செஞ்சிட்ருக்குறேங்க. அதனால் நெடக்கலை வேக வச்சுட்டு சாப்பிட்லான்னு பாதி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருக்குறேங்க. சாப்பிட்டு வந்து தான் உனக்கு பிரியாணி செய்யணும். அங்கே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருக்குறேங்க. அதுலேயே நெடக்கலைக்குள்ளேயே கிழங்கு வச்சுட்டேன், சக்கரவள்ளி கிழங்கு. அதையும் வச்சு சரி சாப்பிட்டு நம்ம போய் அப்புறம் போடலாம் அப்படின்னு சாப்பிட்ருக்குறேங்க. பேரன் பிரியாணி கேட்டான். ஏதோ சிக்கனோ மட்டனோ கேட்டானுங்க. சின்ன பையன்தாங்க, 2.5 வயசு ஆகுது. நாங்கள் சரி காளான் இருக்குது செய்யலாம் அப்படின்ட்டு காளான் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்குறேங்க. இன்றைக்கி தான் இந்த குண்டாவில் ஃபஸ்ட்டு செய்கிறேங்க பிரியாணி. காளான் பிரியாணி செய்கிறேன். குக்கர்லேயே செஞ்சு அது சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லைங்க. அதனால் சரி இன்றைக்கி குண்டாவில் வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு குண்டாவில் காளான் பிரியாணி போடுறேன். கிராம்பு போட்டேங்க, எண்ணெய் ஊற்றி கிராம்பு போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாயும் 2 பச்சை மிளகா, 2 பல்லேரி. அது பச்சை மிளகா 2 கீரி போட்டிருக்கிறேன். பல்லேரி 2 நைஸாக அரிஞ்சு போட்டிருக்குறேங்க. கொஞ்சம் நல்லா வணங்கின பின்னாடி பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வணங்கின பின்னாடி அப்புறம் தக்காளி போடணும். ஒரு தக்காளி போட்டால் போதுங்க, ரொம்ப போட்டால் தக்காளி சாப்பாடு ஆயிரும். நான் ஒரே தக்காளி தாங்க அரிஞ்சு வச்சு போடுறேன். அப்புறம் அடுத்தது அந்த கரம் மசால் பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி, இந்த பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசால் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் காளான் இதெல்லாம் போட்டு நல்லா வெந்த பின்னாடிங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கணுங்க. வேக விட்ட பிறகு அப்புறம் தான் நம்ம அரிசி போடணுங்க. சீரக சம்பா போடலான்ட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அரிசி பாசுமதி அரிசி அவ்வளோக்கா எங்களுக்கு சேர மாட்டேங்குதுங்க. சாப்பிட்ட ஒரு மாதிரி இருக்குது. இது போட்டால் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் சீரக சம்பா எடுத்து வச்சுருக்கிறேன், போட்டுக்கலான்ட்டு. கரம் மசாலா நான் எப்போவுமே மிக்சியில் அடித்து வச்சுக்குவேங்க, நானே தயார் பண்ணிக்குவேன். கடையிலெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன். அது சேராதுங்க, புண்ணாயிருது, வாய்ப்புண்ணு வந்துடுது. நம்ம மிளகாத்தூள், கரம் மசால் பொடி இதெல்லாம் நம்மளே காய வச்சு வறுத்து அரைச்சிக்கோணுங்க. நம்ம கை பக்குவமாக அரைச்சிட்டோம்னா போடுறதுக்கு நல்லா இருக்குது, வாசமாகவும் இருக்குது. நம்ம செய்கிறது வாய்ப்புண்ணு எதுவுமே வராது, நல்லதும் கூட உடம்புக்கு. அந்த மாதிரி செஞ்சுக்கோணுங்க. காளான் எல்லாம் போட்டுங்க. அப்புறம் அரிசி போட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சாப்பாடு வச்சுருக்குறேங்க. அங்கே வெள்ளை ரைஸு, ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சைடு தக்காளி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி பஜ்ஜி, நாங்கள் பஜ்ஜின்னு சொல்லுவோம். அதுக்கு மண் சட்டி தாங்க வச்சுருக்கிறேன். அதில் தக்காளி குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நல்லா வெந்துட்டுருக்குதுங்க பிரியாணிக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் அரை உப்பு தாங்க போடுவேன். அதான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, நீ எப்போ பாரு பத்தாமையே போடுறேன். நல்லதுங்க, பத்தாமல் போடுறது தான் நல்லது. உப்பு சத்து இதெல்லாமே வராது. தண்ணி தாகம் பிடிக்காது. நம்ம அரை உப்பு போட்டால் டேஸ்ட்டாகவும் தான் இருக்குது. நம்ம எல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அரை உப்பு சாப்பிட்றது நல்லது தான். அப்புறம் தான் சரி பத்தாதுன்னு சொன்னங்காட்டி கொஞ்சம் உப்பு போட்டேன். தக்காளி குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டுருக்குறேங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டுங்க. அப்புறம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு. கடுகு போடுறேங்க. கடுகு கொஞ்சம் வெடித்த பின்னாடி இது சட்டியில் வெடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகுங்க. மண் சட்டி சூடாகி அப்புறம் வெடிக்கும். ஜீரகம் போட்டேங்க. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு இது நல்லா வணங்கணுங்க. எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டு அப்புறம் தான் தக்காளி போடணும். அதுக்குள்ளே பிரியாணி என்ன ஆச்சுன்ட்டு பார்க்கலாங்க. நல்லா பிரியாணி அரைகுறையாக வெந்திருக்குதுங்க. தண்ணி ஊற்றி அரிசி போட்டுக்கணும். அரிசி போட்டு 1 டம்ளர் போட்டிருக்குறேங்க அரிசி. சரி கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்ட்டு. ஒரு பாக்கெட்டு தாங்க காளான் இருந்துச்சு. அதனால தான் சரி ஒயிட் ரைஸ் வச்சு
தக்காளி குழம்பு வச்சு தயிர் இருக்குது போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்குறேங்க. நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணங்கணுங்க. அதுலேயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா வேகணுங்க. அந்த வெம்பு பாடை போன பின்னாடி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு வேக வைக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு வெந்த பின்னாடி அப்புறம் நம்ம அந்த வெம்பு வாடை இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் பார்த்துட்டு அது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க. கொஞ்சம் கெட்டியான பின்னாடி இறக்கி வச்சிடலாங்க. பிரியாணி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் வேகணுங்க. வெந்த பின்னாடி கொஞ்சம் நேரம் இருந்தால் போதுங்க. சும்மா கொஞ்சம் தாங்க வச்ச பிரியாணி. தக்காளி குழம்புக்கு அப்படி பாருங்கள் வெந்துட்டுருக்கு. தண்ணி கம்மியாக தாங்க ஊற்றுனேன், அதான் நல்லா வேகுது. பிரியாணிக்கு அப்படித்தாங்க நல்லா வெந்துட்டுருக்குது. வெந்துருச்சு, கொஞ்சம் தான் வேகணும். வெந்தால் நல்லா மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் இருந்தால் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. தம்முலேயே வெந்துடும். இந்த சட்டி நல்லா கெட்டியாக இருக்குதுங்க. லேசான சட்டியிலெல்லாம் பிரியாணி வச்சோம்னா இந்த தீஞ்சு போயிடும். எலுமிச்சம்பழம் இது ஊற்றுறேங்க. அரைப்பழம் பிழிஞ்சு விட்டோம்னா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் நெய் கொஞ்சமாக தாங்க இருந்தது, வாங்கணும். இருக்கிற நெய் ஊற்றிட்டேங்க. பாருங்க, நீ தம்மு கட்டி வச்சிடணுங்க. நீ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா பிரியாணி ரெடி. அப்புறம் குழம்பு ஆயிடுச்சுங்க, சாப்பாடு ஆயிடுச்சு. நம்ம ஆனாலும் ஆறட்டு ஒரு கலக்கி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்லாங்க. பிரியாணி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. சீரக சம்பா போட்டேங்க. கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். தக்காளி குழம்பு பாருங்கள் வெந்துட்டுருக்கு. இது ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட்லாம். பாத்திரங்க இருக்குதுங்க. இந்த சமயம் அதெல்லாம் வேகும்போது நம்ம பாத்திரத்தை கழுவிக்கலான்ட்டு கழுவிட்டுருக்குறேன். ஒரு பாத்திரம் நிறையாவே இது அப்புறமெல்லாம் நம்ம விளக்க மாட்டோங்க. அடுப்புக்கிட்ட போகிறதுனா நமக்கு ஒரு அலுப்பாக இருக்கும். அந்த கையோடையே அது சூட்டோட சூடு சொல்கிறாங்கல்லங்க, சூட்டோட சூடு வேலை செஞ்சிடலான்ட்டு. அது மாதிரி நானும் அதாங்க செஞ்சிட்ருக்கிறேன். அப்புறம் போகிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. எந்நேரம் அடுப்புக்கிட்ட இருக்கிற மாதிரியே தெரியுது. சுத்தமாக தேய்ச்சி கழுவி விட்டேங்க. இல்லைன்னா வாடை வருமில்லங்க, பூச்சி எல்லாமே கொசு அண்டும். அதனால தான் அப்பப்போ நான் விளக்கி கழுவி விட்டு வச்சிட்றேன். நல்லாயிருக்கும், சுத்தபத்தமாக, ஒரு வாடையே அடிக்காது. சாப்பாடு ஆயிடுச்சுங்க. குழம்பு, தக்காளி குழம்பு, தக்காளி பஜ்ஜி, அப்புறம் பிரியாணி. இது நேற்று வச்ச தக்காளி குழம்பு, கல்லில் ஆட்டின குழம்பு. வெறும் சாப்பாடு சுடுசோத்துக்கு நல்லாயிருக்கும் நேற்று குழம்பு. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு பாருங்கள். காளான் பிரியாணி காரமும் இல்லாமல் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. சின்ன குழந்தைகளாம் சாப்பிட்லாம். காப்பி போடலான்ட்டு மத்தியானம் காலையிலிங்க, மறுநாள் காலையில் காப்பி போடுறதுக்கு எடுத்து வச்சு காப்பி போட்டுட்ருக்குறேன். சன்ரைஸு சேனக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. காலையிலேயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்குறேன். அவருக்கு சர்க்கரை இல்லாத காப்பிங்க. எங்களுக்கு வீட்டில் 2 பேர்த்துக்கு ஒவ்வொரு மாதிரி, இங்கே இருக்கிறது 2 பேர், அவங்க ஒவ்வொரு மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்குது. சர்க்கரை ஒருத்தருக்கு இல்லாமல் ஒருத்தருக்கு சர்க்கரை போட்டு காப்பி கொண்டே கொடுத்துட்டு அப்புறம் இட்லி ஊற்றி வச்சேங்க. அந்த இட்லிக்குள்ளேயே நான் கிழங்கு வேக வைக்கலான்ட்டு கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்குறேன். அது வெந்துட்டுருக்குது. இட்லி வேகும்போது அது வெந்துடும். சர்க்கரை வள்ளி கிழங்கு சீக்கிரம் வெந்துருங்க ஒரே ஆவியில். இட்லி பாருங்க சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. கிழங்கு வெந்துட்டுருக்குங்க. வெந்துருச்சு. வெந்து தொட்டு பார்த்தங்க, நல்லா வெந்துருச்சு. இட்லி எடுத்து வச்சு ஒரு ஈடு இட்லி ஊற்றினா போதுன்ட்டு ஊற்றி எடுத்து வச்சுட்டு அந்த தக்காளி பஜ்ஜி தாங்க ஊற்றி வச்சுருக்கிறேன். சேனக்கிழங்கு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க பொடிசாக. அதுலேயே பூண்டு வச்சுருக்கிறேன். ஆப்பிள் சாப்பிட்லான்ட்டு அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. சேனக்கிழங்கு பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டு வெங்காயம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் வெந்துட்டுருக்கு. நம்ம சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். பூண்டும் சேனக்கிழங்கு, கொஞ்சம் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வேகட்ட பின்னாடி மஞ்சத்தூள்,
எல்லாம் போட்டு நல்லா வேக விடணும். தண்ணி கொஞ்சமாக தாங்க ஊற்றணும், ரொம்ப ஊற்றுனோம்னா களி மாதிரி ஆயிரும். காரம் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது நாங்கள் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள். ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் அரைச்சி தர்றோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள். வீட்லேயே சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா எல்லாமே செய்கிறேங்க. அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் போட்டு அரைச்சி தர்றோம். விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டேன். எல்லாம் போட்டு நல்லா வேகணும். நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். வெளியில் வந்து மிளகாத்தூள் வாங்கினா நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க. வாயெல்லாம் புண்ணாயிருது. என்னென்ன கலக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் நாங்களே அரைச்சிக்கிறது. வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கும் அரைச்சி தர்றோம். ஒரு சைடு சாப்பாடு வச்சுருக்குறேங்க. சாப்பாடு எங்கள் 2 பேர்த்துக்கு தாங்க. ஒரு டம்ளர் போட்டேன். காயும் சாப்பாடு தாங்க. என் 2 பேர்த்துக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு ஒன்றும் செய்யலை. அதே மிச்சமாயிருது. எதாக இருந்தாலும் மிச்சமாயிருதுங்க. தூக்கி கொட்டுறதுக்கு விற்கிற விலைவாசிக்கு மனசு வர மாட்டேங்குது. சாப்பாடு ஆயிடுச்சுங்க. பொரியல் இது 2 தான்.